அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சின் முத்திரை, அதை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் 2-3 முத்திரைகள் நான் போட்டிருந்தேன். அந்த முத்திரையோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதும் போட்டிருந்தேன். ஸோ அதே வரிசையில் சின் முத்திரை அப்படின்றது என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது பார்க்கலாம். சின் முத்திரைன்றது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச முத்திரை தான். இதை ஞான முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹிந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி பார்த்தீங்கன்னா அவருடைய கையும் அந்த சின் முத்திரை அந்த பொசிஷனில் தான் வச்சுருப்பார். அதே மாதிரி அகஸ்தியர் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய கையினுடைய அந்த பொசிஷனும் சின் முத்திரையில் இருக்கும். உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்காக இந்த முத்திரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லைஃப் போயிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை படிக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய கான்ஃபிடென்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இந்த முத்திரை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் அந்த எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மனம் ஒருமுகப்பட ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ண உட்காரும் போது உங்களுடைய மனம் கண்ணா பின்னான்னு எங்கேயாவது போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது. சிலர் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கே டக்குன்னு கோபம் வர்றது, இல்லைன்னா டக்குன்னு கத்திடுறது, அப்புறம் பேசிட்டு அப்புறம் யோசிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த முத்திரை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர் அப்படின்றது மாறும். சிலர் சில விஷயங்கள்ல அடமண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அடமண்டான கேரக்டர் மாற்றிக்கணும், என்னுடைய பிடிவாத குணம் அப்படின்றது மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி நைட் தூக்கம் வராமல் தவிக்கிறவங்க இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். இந்த முத்திரையுடைய பொசிஷனில் உங்களுடைய 2 கைகளையும் வச்சுட்டு தியானம் பண்ணும்போது நீங்கள் ஆக்னா சக்கரத்தை நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் ஆக்னா சக்கரத்தில் ஈஸியாக ஒருமுகப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த முத்திரைகள் பழகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் நிச்சயமாக உண்டு. ஏன் அப்படின்னா நம்முடைய பெருவிரல் முடிகிற இடத்துல தான் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி, அப்புறம் சில நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்லுவாங்க. அந்த சுரப்பிகளை தூண்டக்கூடிய வகையில் சில முக்கியமான புள்ளிகள் அப்படின்றது நம்முடைய பெருவிரல் முடிகிற இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம அழுத்தி பிடிக்கிறது மூலமாக இல்லை அந்த இடத்த தொடுறது மூலமாக அந்த பிட்யூட்ரி சுரப்பிகள் எல்லாம் சிறப்பாக நம்மளால் இயங்க வைக்க முடியும். இந்த விஷயம்தான் இந்த முத்திரையை ஞான முத்திரை அப்படின்ற ஒரு பேரை கொடுக்குது. இந்த முத்திரை படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி ஆட்காட்டி விரலையும் பெருவிரலையும் இணைச்சிக்கணும். மித்த 3 விரல்கள் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த முத்திரைகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தரையில் ஒரு மேட் போட்டுட்டு இல்லைனா ஒரு பெட்ஷீட் விரிச்சிட்டு பத்மாசனத்தில் உட்காந்து பண்ணலாம், இல்லைனா சுகாசனத்தில் உட்காந்து பண்ணலாம், இல்லைனா வஜ்ராசனத்தில் உட்காந்து பண்ணலாம். வஜ்ராசனம் அப்படின்றது என்னென்னா நம்ம முஸ்லீம்ஸ்லாம் நமாஸ் பண்ணும்போது ஒரு பொசிஷனில் உட்காந்துருப்பாங்கல்ல, ஸோ அதான் வஜ்ராசனம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாங்கனாலே இந்த ஆசனம் பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ அதுபடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 2 கைகள்லையும் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்னால் தரையில் உட்கார முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சேரில் உட்காந்துட்டு கூட இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சாதாரணமாக இந்த முத்திரை நடக்கும்போது இல்லைனா எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது இல்லை படுத்திருக்கும் போது எப்போனாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஆசனங்களில் உட்காந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதனுடைய பலன் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த முத்திரைகள் சும்மா இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு 2 நாள் நான் ட்ரை பண்ணேன் அப்புறம் எனக்கு எதுவுமே ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த முத்திரைகள் விஷயங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு 20 நாள் 21 நாள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய மைண்டில் அந்த சேஞ்சஸ் அப்படின்றது இருக்கும். இந்த முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்ட் எப்படி ஆக்டிவ் ஆகிட்டு இருந்தது, முத்திரைகள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுடைய மைண்டில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத கவனிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த முத்திரைகள் என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுத்துட்ருக்கு அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த முத்திரை சாதாரணமாக ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் கூட வரைக்கும் செய்யலாம். ஸோ இந்த முத்திரை தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ திரும்ப பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.